வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேண்டு அன்னைக்கு தைச்சது போட்டேன் பார்த்தீங்க. இன்றைக்கி கட் பண்ணுறது போடுறேன். எல்லோரும் ஃபேண்டுக்கு லைனிங் கிளாத் போடாமல் தான் தைப்போம். இது லைனிங் கிளாத் போடுற ஃபேண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபேண்டை அப்படியே மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபேண்டு துணியை மடித்து போட்டுட்டு மேலே அந்த வேஸ்ட் பீஸ் கொஞ்சம் லெவலாக இல்லாமல் இருக்கும். அந்த பீஸை நம்ம ஒரு லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபேண்ட் அந்த அளவுக்கு போட்டு நுனிக்காலில் இருந்து ஒரு 2 இன்ச்சு மடிக்கிறதுக்காக, அல்லது காலுக்கு மடிப்போமே அதுக்காக 2 இன்ச்சு கீழே இறக்கி போட்டுட்டு இந்த ஃபேண்ட் அப்படியே வச்சுட்டு நடு இறக்கத்தை அளந்துட்டு, அந்த நடு இறக்கம் எவ்வளோ இருக்குது, இந்த ஃபேண்டில் 7 இன்ச்சு இருந்தது, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு 8 இன்ச்சு போட்டிருக்கேன். போட்டு அதை கோடு போட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த காலை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃபேண்டு வெட்டுறது ரொம்ப ஈஸி. அது நம்ம இந்த ஃபேண்டை போட்டு வெட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம். பட்டியாலா ஃபேண்டு இது கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கால் மடிப்புக்கு அந்த 2 இன்ச்சு அளவில் சடுக்கை போட்டு வச்சுக்கணும். திரும்ப இடுப்பு அளவுக்கு எடுக்கணும். இடுப்பு துணி, இடுப்பு அகலமும் இடுப்பு உயரத்தையும் அளந்து நம்ம வெட்டணும். இந்த துணியில் 23 இன்ச்சு இடுப்பு இருந்துச்சு. கூட எக்ஸ்ட்ரா நம்ம அந்த மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுக்கணும். அப்போ 23னா 24 விட்டுக்கணும். விட்டுட்டு உயரம் 6 இன்ச்சு தான் இருந்தது. 6 இன்ச்சுன்னா நம்ம ஒரு 7.25 எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கட் பண்ண வேண்டியதான். அதில் இப்போ துணி காணும் அப்படின்னு சொன்னாக்கினா அந்த அகலம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே துணியாக எடுத்துடணும். இப்போ இதில் 2 மடிப்பாக இருக்குது. அதை நம்ம தனியாக எடுக்காமல் நம்மளுக்கு தேவைக்கு இருக்குதான்னு அளந்து பார்க்கணும். ஏன்னா கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம 2 பீஸ்லேயுமே கட் பண்ணி எடுக்க வேண்டி வரும். இப்போ இதில் கரெக்டாக ரெண்டுமே 24 இன்ச்சு இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸை நம்ம தேவைக்கு எடுத்துக்கணும், ஒரு பீஸை தனியாக வச்சுக்கலாம். சில டைமில் நம்மளுக்கு துணி காணாமல் ஆயிரும். 24னா கம்மியாயிரும். அப்போ நம்ம அதை எடுக்க முடியாது. அப்போ 2 பீஸையும் 12 இன்ச்சு போட்டு கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் 24 கிடைக்கும். அதனால தான் தனியாக பிரிக்காமல் வச்சுட்டு அளவு போடணும். இப்போ இதில் நம்மளுக்கு 24 கிடச்சிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸை மட்டும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு ஒரு பீஸை நம்ம தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு, சில சுடிதாரில் நம்மளுக்கு டிசைன் வைக்கணும் கீழே அப்படின்னு தோணுது இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். அப்போ டிசைனுக்கு ஒரு பீஸை எடுத்துக்கிட வேண்டியதான். இப்போ இதுக்கு நம்மளுக்கு டிசைன் வைக்க வேண்டாம். அதனால் நம்ம ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பீஸை கழிச்சிட்டோம். இப்போ ஃபேண்டுக்கு லைனிங் போடுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த லைனிங் துணியை கீழே மடித்து வச்சுட்டு கீழே கால் பகுதியில் மடிப்பு வர்ற மாதிரி வைக்கணும். ஃபேண்டுக்கும் அதே மாதிரி தான் வைக்கணும் வெட்டுறதுக்கு. இதையும் அதே மாதிரி வச்சுட்டு வெட்டணும். வெட்டிட்டு இதில் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் துணி கம்மியாக இருக்கும். ஏன்னா லைனிங் கிளாத் அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் அதில் கம்மியாக இருக்கிற துணிக்கு அதை அப்படியே வச்சுட்டு இனிமேல் இடுப்புக்கு துணி எடுக்கணும் இல்லையா. அந்த இடுப்புக்கு துணி இடுப்பு 6 இன்ச்சு தான் இருந்தது. அதனால் 7.25 இன்ச்சு போட்டுட்டு இது 24 இன்ச்சு கிடைக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி இது 12 இன்ச்சு எடுக்கணும். நான் தையல் கழிவுகளை ஒட்டு போடுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படும். அதனால் அதுக்கு ஒரு 12 இன்ச்சாட்டு வெட்டி எடுக்கிறோம். இப்போ இது 2ஆக விரித்து எடுத்தோம்னா 24 இன்ச்சு கிடச்சிரும். இப்போ இது நடுவில் ஒரு தையல் போட்டு ஒட்டு போடணும். இப்போ இதில் மிச்சம் வந்திருக்கிற இந்த பீஸை தான் இதில் ஒட்டு போடுறதுக்காக. ஃபேண்டுக்கு இப்போ தான் முதல்ல லைனிங் போட்டு தைக்கிறோம். யாருமே ஃபேண்டுக்கு போடுறதில்ல. ஃபேண்டுக்கு லைனிங் போட்டால் நல்லா தான் இருக்குது போடுறதுக்கு. கண்ணாடி மாதிரி இருக்க துணிக்கு போட்டால் அழகாக இருக்குது. போட்டு பாருங்கள்.